வீதியில் ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தப்பிச் சென்றுள்ள ஏனைய சந்தேக நபர்களை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குருநாகல் புத்தளம் வீதியில் ரக்கராவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நேற்றிரவு 10:30 அளவில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. போலி இலக்க தகடுடன் பயணித்த கார் ஒன்றை சோதனையிடுவதற்கு முயற்சித்த போது போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த காரில் பயணித்தவர்களை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தின் போது மேலும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்த நிலையில் குருநாகல் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு விஜயம் செய்த நீதவான் இன்று முற்பகல் விசாரணைகளை நடத்தியுள்ளார். குருநாகல் வத்துராகல பகுதியைச் சேர்ந்த 59 வயதான உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 பிள்ளைகளின் தந்தையான அவர் இன்னும் 4 மாதங்களில் ஓய்வு பெறுவதற்கு எதிர்பார்த்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.